மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் நிறுவனரும் முதன்மை செயலாளருமான புகழேந்தி அவர்கள். மதுரைக்கு வரல, வா. அங்க வர முடியுமா? வா. தன்னை வளர்த்து ஆளாக்கி அரசியலில் கொண்டு வந்த சித்தின்னு சொன்னவருக்கு கத்தியை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு பிஜேபியை கேட்காமல் ஏடிஎம்கே செயல்படவே முடியாது. பாம்பாட்டி மகுடி ஊதுனா பாம்பு ஆடுற மாதிரி பழனிசாமி உட்காரணும், எழுந்திரிக்கணும், நிற்கணும். 4 வருஷத்தை அப்படியே கடத்திட்டு போய் கொள்ளடிச்சுட்டு தான் மிச்சம். கொள்ளடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருக்காரு. நாளைக்கு கேன்சல் பண்ணுறது, நாளைக்கு போக முடியல, அடுத்த நாள் கேன்சல் பண்ணுறது, அங்கே போக முடியல, மத்தியானத்தில் வந்துட்டு ஈவினிங் ஆன உடனே வீட்டுக்கு போயிடுறது. இது அரசியலுக்கு ஒவ்வாது, ஈடுபடாது. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிலம்பு செல்விக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு. இந்த தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும்னு வாய்ப்பு இருக்கு சார்? அதில் உங்களுக்கு எந்தவித அனுமானமும் சந்தேகமும் வேண்டாம். மத சார்பற்ற கூட்டணிகள் ஒருங்கிணைந்து அதில் என்னுடைய புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. புதிதாக ஆரம்பித்த இயக்கம். எல்லோரும் சேர்ந்து ஓரணியில் நிற்கிறோம். இங்கே மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இந்த நாட்டை அழிக்க துடிக்கும் மதவாத சக்திகளுக்கு எதிராக சேர்ந்திருக்கின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதற்காகத்தான் நாங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். பிஜேபி உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்க வரதில்லை, இல்லை விடுங்க. காலை ஊனி பார்த்தாங்க, கையை ஊனி பார்த்தாங்க, தலையை ஊனி பார்த்தாங்க, வேலைக்காகலை. இப்போது இந்த கொத்தடிமை எடப்பாடியை சேர்த்துக்கிட்டு அவரை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருந்தாங்க. பழனிசாமி பல தடவை பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி பிஜேபின்ற கட்சியோட இனிமேல் கூட்டணி இல்லைன்னு சொல்லி எஸ்டிபிஐ மீட்டிங்கில் சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், தீ குளிச்சுறார். அவர் பேர் ஓஎஸ் மணியன், முன்னாள் அமைச்சர். இன்னொருத்தர் 26ல் 31 கூட்டணி இல்லைன்னாரு, அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி. இப்படி சுற்றி பிஜேபியை அசிங்கமாக பேசியவர்கள், பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போது அவங்களே சேர்ந்து மறுபடியும் பிஜேபி கூட சேருவதை மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்போது ஏடிஎம்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா பேனரை எடுத்துகிட்டு கையில் போக முடியாது. இப்போ என்ன, மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி, அப்புறம் மோடிக்கு அடுத்தது அமித்ஷாவை தான் கையில் எடுத்துகிட்டு இந்த கொத்தடிமை பழனிசாமி தெருவாக போகணும். அவர்களை சேர்ந்தவர்கள் போக வேண்டும். பழனிசாமி ரெட்டலையை கையில் வச்சுருக்காருன்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போடலான்னு நினச்சா, நீங்கள் பிஜேபியினுடைய கட் அவுட்டை கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, போடுறவங்களும். ஏன்னா எப்பொழுதுமே பிஜேபி வெறுக்கின்ற மக்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் 39 இடத்துலையும் நாடாளுமன்றத்தில் அருமையான தீர்ப்பை மக்கள் வழங்கினார்கள். இதை நம்ம பார்த்தோம். அப்போ புதுசாக மாத்திர மக்கள் என்ன பெரிய, இங்கே வந்து நாடாளுமன்றத்துக்கே பிஜேபி கூட்டணியை ஒப்புக்கொள்ளாத மக்கள் சட்டமன்றத்துக்கு எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? ஆகவே படுதோல்வியை அவர்கள் அடைவார்கள். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெறும். இப்போ சமீபமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர்னு கூட பார்க்காம உதயநிதி ஸ்டாலினை கொச்சையா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பால்டாயில் குடிச்சிட்டு ஒரு நடிகைக்காக சாக போனவர் உதயநிதின்னு கூட ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாரு. ஸோ எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு இது சனியை தொந்தரவு தாங்கலை, அப்படி இப்படிலாம் கண்ணாப்பிடான்னு பேசியிருக்காரு. இந்த கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் அதை எதிர்த்தார்கள். நான் ஒருவன் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அந்த வழக்கு இன்னைக்கு வரணுமா இருந்தது, வரல. மண்டே வருது காலையில்.
திங்கட்கிழமை காலையில் வரும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஆமா சார், நாங்களும் பார்த்தோம். ஆ. சோ அவர் விமர்சனம் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வழக்கு தொடர அளவுக்கு போனதுக்கு என்ன காரணம் சார்? இன்னைக்கு ஒருத்தர் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எகெயின்ஸ்ட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். அது வைலேஷன் ஆஃப் த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு தேர்தல் விதிமுறைக்கு புறம்பாக போய் ஒருத்தரை செத்து போயிடுவோன்னு சொன்னால், அதுவும் பாலிடாயில் குடித்தப்பவே செத்து போயிருக்கணும், இந்த சனியை நம்ம உயிரை வாங்குதுன்னு சொன்னால், எப்போ பாலிடாயில் குடித்தார், எதற்காக குடித்தார், அப்போ சாக கிடந்தாரா, இதையெல்லாம் நாளைக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இல்லை, வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போக முடியாது. ஆகவே வாயில் வந்ததெல்லாம் பேசுறதுன்னு அவர் பாட்டு கத்துறாருங்க. மதுரைக்கு வரல, வா, அங்கே வர முடியுமா, வா, வா, வான்னா ஏதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு ஏதாவது ஒரு அழகாக நாகரிகமாக தெரியுதா? இல்லை அவர் செத்து போயிடணும். கொரோனா, அது கொரோனான்னு சொல்ல மாட்டேன், குருணா. அது குருணா வந்த காலத்தில் சரி, வறட்சி வந்த காலத்தில் சரி, வெள்ள சேதம் ஏற்பட்ட காலத்தில் இதெல்லாம் எங்கள் ஆட்சியில் வந்தது. நல்ல ஒரு ஆட்சியில் இதெல்லாம் வருமா? நல்லோர் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னான். ஆனால் நல்லவங்க இருந்தால் அது வராது. இருந்தால் நல்ல ஆள் இல்லை, எல்லாமே அவர் ஆட்சியில் வந்திருக்கு. ஆகவே அவருடைய ஆட்சியில் இந்த கொரோனா வந்து, அவருடைய பாஷையில் கொரோனா வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது வந்திருந்தா அந்த நேரத்தில் அவர் கொரோனாவில் செத்து போயிருப்பார்னு என்ன அர்த்தம்? இப்போ பூசி முழுகிறாரு, நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு. ஆகவே அதிகாரிகளை திட்டுவது வாயில் வந்ததெல்லாம், ஆட்சிக்கு வந்து அதிகாரி என்ன பண்ணுறான் பாருன்னு. முதல்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு அண்டர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் வந்து, அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த ஆபீசர்ஸ் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்கன்றதே இந்த ஆளுக்கு தெரியாமலே 4.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறேன். இப்போ இது திரு ஸ்டாலின் கையில் இல்லையே, முதல்வர் கையில் இல்லையே, யார் கையில் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவெடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது, ஆஃபீஸரை போட்டுக்கிறது அவங்க கையில் இருக்குது, எலெக்ஷன் நடத்தி முடிகிற வரைக்கும் அவங்க தான் ராஜா. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மற்றவங்களை குறை சொல்லுவீங்க? எந்த அதிகாரி உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க? ஏன் இப்படி அதிகாரிகளை திட்டுவதனுடைய காரணம் என்ன? கஞ்சியுமின்றி கட்ட கந்தையுமின்றி பஞ்சையர் கோடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பஞ்சனை பட சாறு என்கின்ற பண சுகம், இந்த இரண்டின் நடுவினிலே என்ஜிஓர் என்பதனாலே என்ஜிஓ என்றார் போலும்னு சொன்னான். அந்த என்ஜிஓக்கள் ரொம்ப கேவலமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ கூட தினகரனில் வந்துச்சு, படிங்க, பெருசாக சொல்லியிருந்தேன். ஆசிரியர்களால் தான் கஜானா காலியாகுது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி கொடுத்து வீணாக சேலரி அழியுது. இந்த பணம்லாம் அழியிறதுக்கு காரணமே இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சேலரி தானே புத்தாலித்தனமாக பேசுனதா வேலூரில் பேசினார் அந்த 4.5 வருஷத்தில். ஆகவே அந்த நடவடிக்கைகள் என்பது சரியில்லை. என்னை பொறுத்தவரை பழனிசாமி களத்திலேயே இல்லை. எடப்பாடியிலேயே பெரிய சேஞ்சஸ் பார்க்குறேன் நான். அங்கே இருக்கின்ற மக்கள் மற்றவர்கள்லாம் யாரும் முதல்ல மாதிரி கண்ண மூடிட்டு எங்கள் தொகுதிக்காரரு அப்படின்னு சொல்லி இப்போ வாக்குகள் அளிப்பதற்கு தயாராக இல்லை. அங்கேயே ஸ்ட்ரகலாக வரவர். நீங்களுமே பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்க கூட தகுதி இல்லாதவர்னு விமர்சனம் பண்ணி பேசியிருந்தீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட இருக்கிற தகுதி இல்லையா சார்? என்னை விட எனக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் படித்தவர், மருத்துவர். அவர் வந்து, அவருக்கு பேர் அன்புமணி ராமதாசன் பேர். தன்னை எம்பி ஆக்கி, அதுக்கு பின்னால் எம்பி இல்லாமலேயே மந்திரி ஆக்கி, அதுக்கு பின்னாடி படிக்க வச்சு டாக்டராக்கிய அப்பாவையே புறம் தள்ளி துரோகம் செய்து சொந்த தந்தைக்கு இன்றைக்கி பாவம் மயக்கம் போட்டு கீழே விட அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. டாக்டர் ராமதாசன் ஓஹோன்னு வாழ்ந்தவர் ஒரு காலத்தில். அந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு நேரத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவனுக்கெல்லாம் ஃபினான்ஸ் தெரியுமா, இவனை நாட்டை ஆளணுமா, இது தேவையா இந்த பழனிசாமிக்கு, இவனுக்கெல்லாம் அவங்கள வச்சுட்டு சொல்லக்கூடாது டயர் நிற்கிங்க இவனுங்க, அந்த ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும். ஆகவே ஒரு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் இவர் முதலமைச்சராகும்னான்னு கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புகழேந்தி இல்லை, அன்புமணி ராமதாஸ். இனி கூட்டணியில் யார் இருக்கா? அதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டணி. அவர் ரொம்ப உத்தம புத்திரன், ரொம்ப நல்லவர், வல்லவர், 300 சாக்லேட்டை வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்தவர். அவர் என்ன சொன்னார்? பழனிசாமியோடு சேர்றதை விட நாங்கள் தூக்கில் தொங்குவோம். தூக்கில் தொங்கவும் இல்லை, அவரோட போய் நாங்கள் சேருவோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னாரு. வாழ்நாள் முழுவதும் பிஜேபியோடு இருக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ அவர் தான் எனது அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்றார். கூட்டணி எப்படி சேர்த்து பாருங்கள். தன்னை வளர்த்து ஆளாக்கி அரசியலில் கொண்டு வந்த சித்தின்னு சொன்னவருக்கு கத்தியை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு
துரோகம் பண்ண அவர் பழனிசாமி எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொது எதிரின்னு சொன்ன அவர் சேர்ந்திருக்காரு. இவர் கவுன்சிலர் கூட லாய்க்கில்லை, எதுவுமே செய்ய வராது, ஃபினான்ஸை பற்றி தெரியாதுன்னு சொன்ன அவர் சேர்ந்திருக்காரு. இதுதான் அவர்கள் கூட்டணி. அடுத்தது சேரக்கூடாத பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருக்காங்க. இதுதான் 4 பேரும் கூட்டணி. இங்கே அப்படி இல்லையே. இங்கே வந்து விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், டிசைடட் ஃபேக்டராக இருக்கக்கூடியவர். அந்த கூட்டணியில் எங்கே போனாலும் ஆர்வரிக்கும் தொண்டர்கள், ஆரவாரமிக்க மக்கள், இப்படி வரவேற்புக்கு இடையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியாரை விடாமல் உச்சரிக்கக்கூடிய கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் வைகோ. நீண்ட வரலாறுக்குரியவர் அவர். கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இப்பொழுது அதையும் விடலை, கேப்டன் கட்சியும் கூப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. கொங்கு நாடு மக்கள் கட்சி, அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக், இன்னொரு முஸ்லீம் லீக்குன்னு சேர்த்து அரவணைத்து அத்தனை பேரையும் கொண்டு போகிறார் அவர். ஆகவே நான் புதிதாக கட்சி துவங்கியிருந்தாலும், அம்மா பாதை தலைவர் பாதையை விட்டு விலகாமல் இருந்தாலும், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் நடக்கின்ற வார். ஆகவே இந்த மத சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து போராடுகிறோம். இங்கே மதத்தின் பெயரால் கால் வைக்க விடமாட்டோம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு நிற்கிறோம். இப்போது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், அம்மானி நீண்ட வரலாறு, இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், நாங்கள் எல்லாமே திராவிடன் ஐடியாலஜியில் கொள்கைகளை கொண்டு வந்தவர்களை தவிர, எனது தாய் மிக தெளிவாக சொன்னார்கள், இனி எந்த காலகட்டத்திலும் பிஜேபியோட உறவு கிடையாதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் அடிமையாக வாடுறாருல இவங்க. பிஜேபியை கேட்காமல் ஏடிஎம்கே செயல்படவே முடியாது, உங்களுக்கு ஆடவும் முடியாது. பாம்பாட்டி மகுடி ஊதுனா பாம்பு ஆடுற மாதிரி பழனிசாமி உட்காரணும், எழுந்திரினா எழுந்திரிக்கணும், நிற்கணும்னா நிற்கணும். அத்தனை வேட்பாளர்களையும் அவர் அங்கேருந்து தான் அப்ரூவல் வாங்கணும், டெல்லியிலேருந்து. இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ், காங்கிரஸ், பிஜேபி, அதுக்கெலாம் என்ன அஜெண்டான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 4 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவான். மாவட்ட கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டின்னு போட்டு. அப்புறம் அங்கே போகும் ஸ்க்ரீனிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அது டிக் பண்ணும். அதுக்கு பின்னாடி இங்கே அம்போடு உட்காந்துருப்பான், உழைத்தவர் தெருவில் என்றார், கிடைத்தவர் பிரித்து கொண்டார்ன்ற மாதிரி அங்கேருந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு அதிமுக. இப்போது இங்கே லாயன்ஸ் ரோட்டில் ஆஃபீஸ் இல்லை, ஷிஃப்ட் பண்ணி அமித்ஷா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட கேவலமான அடிமைகள் இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மதிமுகத்துக்கு நான் புதுசாக சொல்கிறேன், ஏதோ அவங்க ஃபீல்டில் இருக்க மாதிரியும், ஆட்சி அமைக்க போகிற மாதிரியும், அதிகாரிகளை மிரட்டி பேசுகிறது, அதையெல்லாம் அவர் பண்ணுறாரு. அவர் நிலைமை, தேர்தல் களம் மிக தெளிவாக இருக்கிறது. அது இந்த ஆட்சி தொடரப் போகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அங்கே இன்னொருவரும் இல்லை. ஆகவே அதை மாற்றி எடப்பாடி பழனிசாமி ஏதோ இருக்க மாதிரி கத்தி பேசி ஏதோ பண்ண பார்க்குறார். அது நடக்காது. இப்போ சமீபமாக விஜயோட தாவேக்கா கட்சியோட தேர்தல் அறிக்கை கூட வெளியாயிருச்சு. ஸோ தேர்தல் அறிக்கையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் மேலே இருக்கவங்க விமர்சனம் என்ன சார்? 234 தொகுதிகள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகட்டும், அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், மற்ற தலைவர்களாகட்டும் சுற்றி வருகிறார்கள். அவங்க கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி பறந்து அங்கங்கே போகிறாங்க. மீதி நேரத்தில் மீதி கட்சிகள், பத்மஸ்ரீ கமலஹாசனும் சேர்ந்து. அப்போ ஒரு தலைவராக இருப்பவர், அவரை இயக்குகிறார்கள். பரவாயில்ல, அவர் இப்போ தான் புதுசாக வர்றாரு, பாவம், இயக்கட்டும். அவர்கள் அந்த இயக்கத்திலேயே மாறுபட்ட, நாளைக்கு கேன்சல் பண்ணுறது, நாளைக்கு போக முடியல, அடுத்த நாள் கேன்சல் பண்ணுறது, அங்கே போக முடியல, மத்தியானத்தில் வந்துட்டு ஈவினிங் ஆன உடனே வீட்டுக்கு போய்டுறது. இது அரசியலுக்கு ஒவ்வாது, ஈடுபடாது. நீங்கள் காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானம் ஆரம்பித்தா கூட போதும். ஒரு 4 மண்டலமாக பிரித்து போகலாம். 40-50 வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய முடியும். ஆகவே அதையெல்லாம் அவர் செய்யாமல், எல்லா தொகுதிக்கும் போக முடியாமல் இப்படி சுற்றி வந்தார்னா, கடைசியில் அதனுடைய நிலைப்பாடு, வெளிப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பாருங்கள், அவர் தான் வேட்பாளர், அந்த சின்னத்தை பாருங்கள், அதுதான் சின்னம், ஓட்டு போடுங்கன்னா, நாளைக்கு ஒரு விஜய் எல்லாத்துக்கும் சேர்த்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. இல்லை, எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் போகணும். அவர்கள் பேரில் தான் என்ட்ரி ஆகும். அவர்கள் தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கணும். மற்றவர்கள் எல்லோரையும் மறைத்து தான் ஒருவன் முன்னே நிற்கிறான் என்பது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது அவர் செய்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் அவர் மேலே வருத்தமோ எதுவும் இல்லை. அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை வளைத்து கொண்டு, திரைமறைவிலே வைத்து கொண்டு
இது போன்ற செயல்களில் யார ஈடுபடுகிறார். சார் சொல்றீங்க? அங்கே அப்படி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இது மாதிரி யார் அங்கே பெரியவங்க யார் சின்னவங்க எனக்கு தெரியல. அந்த 4 பேரை விட்டு 5ஆவது ஆள் உள்ளே வர மாட்டேன்றாங்க. ஒரு கூட்டணி அமைய மாட்டேங்குது. தேவையில்லைன்றாங்க கூட்டணி. இதெல்லாம் தெரியாமல முதல்வர் இவ்வளோ கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிறார். அனுபவம் தேவை. ஆகவே எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. 72 கட்சினா அவர் கிட்டத்தட்ட 20 வருஷம் தன்னுடைய சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி ஏழைகளுக்காக வாழ்ந்து சத்துணவு தந்த சரித்திரனாக வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 73 தேர்தலை கண்டு வெற்றி பெறுகிறார். என்.டி. ராமாராவ் அப்படியே தொடர்ந்து மக்கள் பணியாற்றினார். 7 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தார். நீங்கள் இதை செய்யணும்னா மக்களோட மக்களாக சந்திக்கணும், போக வேண்டும். அது நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். பார்ப்போம் பிற்காலத்தில் என்ன செய்கிறார். தாவேகாவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குன்னு பலரும் சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய திட்டங்கள் அப்படியே கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணி சிலது மட்டும் தாவேகா மாத்தி வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது? ஒரு ஆள் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தானா, ரொம்ப ஏழை பாவம், எனக்கு தெரியும். என்னடா அவன் சோகமாக உட்காந்துருக்கான், அப்படியே ஒரு சின்ன வீடு, வசதி வாய்ப்பு இல்லை, பாவம் என்னடா. ஆனால் 60 ஏக்கர் அடிச்சிச்சு போச்சுண்ணா, அடிச்சிட்டு போயிடுச்சு வெள்ளத்தில். யாருதுடா? எந்துதான்னா இவனுக்கு எங்கே 60 ஏக்கர்? அரை ஏக்கரே இல்லை இந்த மகனுக்கு. 60 ஏக்கர் எங்கே வந்துச்சு? என்னடா உளர்ற, எங்கடா இருக்கு ஏக்கர்னா? ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டான். அதில் தண்ணி போகுது, பயிரெலாம் அடிச்சிட்டு போகுது, 60 ஏக்கரும் இதோ பாருங்க அப்படின்னா. ஓ இந்த 60 ஏக்கரா மகனே, டேய் பேப்பர்லேயே 60 ஏக்கர் வெள்ளத்தில் போன மாதிரி காட்டுறிய, நீ எவ்வளோ பெரிய புதுசாக இருப்பேன்னு கேட்ட மாதிரி இவங்க அறிக்கை அவங்க காப்பி அடிக்கிட்டோம், அவங்க அறிக்கை அவங்க காப்பி அடிக்கிட்டோம், இந்த அறிக்கை இன்னொருத்தர் காப்பி அடிக்கிட்டோம். அதை பற்றி கவலை இல்லை. விடியும் போது அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டது யார்? லேப்டாப் ஆரம்பித்து கொடுத்தது அம்மா. இன்றைக்கி லேப்டாப் கொடுக்குறேன் எக்கச்சக்கமானு ஒத்துக்கிட்டது முதல்வர். 1000 ரூபாயை 2000 ரூபாயை மாத்திரன்னு சொல்லியிருக்கார். 1000 ரூபாயை கொடுத்துருக்கார் ஹையர் எஜுகேஷன் பசங்களுக்கும். இதுபோல் அம்மா தலைவர் வழியில் பல திட்டங்களை அவர் செயல்படுத்தணும்னு செயல்படுத்திட்டு இருக்கார். செயல்படுத்திய இம்ப்ளிமெண்டேஷன், செயல்படுத்திய தலைவருக்கும் நான் பண்ண போகிறேன்னு சொல்கிற தலைவருக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது? 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பழனிசாமி 2000 ரூபா அறிவிச்சிருக்காரு. சிலிண்டர்ன்றார். போன தடவை சிலிண்டர் சொன்னார், 6 சிலிண்டர். இப்போ சிலிண்டர் பஞ்சம். இதெல்லாம் நடக்காத வேலை. இப்போ 10,000 கொடுக்குறேன், 8,000 கொடுக்குறேன். இது இந்த முதல்வரால் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து விட்டார். டோக்கன் தரேன், ஏதாவது போய் வாங்கிக்கோங்கன்ற எலெக்ஷன் முடிஞ்சு. ரைட், ஓகே. இண்டிவிஜுவலாக தனி மனிதனுக்கு நன்மை பெய்யக்கூடிய திட்டங்களை யார் ஒருவர் தருகிறார்களோ அவர்களை பாராட்டலாம். அந்த வழியில் அம்மாவை பாராட்டினோம். அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். நான் செய்கிறேன் போகிறேன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழனிசாமி 4.5 வருஷத்தில் நான் கேட்கிறேன் மதிமுகம் மூலமாக மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு தனி மனிதனுடைய பெனிஃபிட், லாபத்திற்காக இந்த ஸ்கீமை நான் செஞ்சேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். அவர் ஒன்றுமே செய்யலைங்க. 4.5 வருஷத்தை அப்படியே கடத்திட்டு போய் கொள்ளடிச்சது தான் மிச்சம். கொள்ளடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருக்கார். தொடர்ந்து ஆட்சிக்கு வர மாண்புமிகு முதல்வர் இனிமேலாவது ஜெயிலில் பிடிச்சி போட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கொடநாடுலாம் அப்படியே பெண்டிங் நிற்கிது. அதையெல்லாம் நிச்சயமாக இந்த முதல்வர் செய்வார், நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார். இப்போ அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுமண பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகை தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் யாரைய பார்த்துலாம் சொல்லல, இவங்கள மாதிரி அதிமுக திமுக ஆட்களை வந்து காப்பி அடிச்சு சொல்லல, அவங்கள மாதிரி என் தேர்தல் அறிக்கை கிடையாதுன்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கத்தை அப்படியே உள்டாவா மாத்தி புதுமண பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகைன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி விஜய் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 1 சவரன்றது எவ்வளோ? 1 லட்சத்துக்கு மேல வரும். 1 லட்சத்துக்கு மேல வரும். இன்னைக்கு எவ்வளோ பிலோ பவர்ட்டி லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு யோசனை பண்ணோம். அப்போ ஒரு நம்ம அம்மா ஆட்சியில் இருக்க வரைக்கும் 1,90,00,000 இருந்தது. இப்போ 2 crores மாறிடுச்சு. நீங்கள் 2 கோடி மக்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு நீங்கள் அதை பிரித்து குடும்பமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 50 லட்சம் வரும். எங்கேருந்து கொடுப்பீங்க? ஒவ்வொரு லட்சம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. எங்க இருக்கு? எந்த பட்ஜெட்ல இருக்கு? எங்க பணம் இருக்கு கொடுக்க முடியும்? அப்ப விஜய் அள்ளி விடுறாரோ சார்? எக்கச்சக்கமா சில இதெல்லாம் பக்கம் ஜிம்மிங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. விஜய்க்கு யாரோ அள்ளி விடுறாங்க, அதை துள்ளி விடுறாரு அவரோடதான். ஆகவே யாரோ அள்ளி கொடுப்பதை அவர் கொடுப்பதாக நினைத்து கொண்டு சொல்லுகிறார். யாரு சார் கொடுக்குற ஆட்கள் அவருக்கு காசு? ஒன்றும் புரியவே மாட்டேங்குதுங்க. அங்கே வந்து அவங்களே யோசனை பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும்,
ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி காணாத போறாரு, ம், களத்தில் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. ம், அப்ப களத்துல ஒரு எதிர்க்கட்சியாவோ இரண்டாவது இடத்துக்கோ வர வேண்டியவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக காயை நகர்த்த வேண்டும். ம், வெற்றி பெற வேண்டும் என்ற கனவு இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை செய்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் ஒரு சவரன்லாம் கொடுக்கலாம் சாத்தியமே கிடையாது. ம், அது மக்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். பொய்யான வாக்குறுதிகள் என்பது நாளைய தினம் ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். இல்லையா சார், அவர் என்ன சொல்றாரு, 100% செய்யக்கூடிய வாக்குறுதியை மட்டும் தான் நான் கொடுக்கன்னு அடிச்சு பேசுறாரு. ஆமாம், நான் கூட சொல்கிறேன், இப்போது நாளைக்கு காலையில் என் கட்சி சார்பாக 10 சவரன் நகையை கொடுக்குறேன்றேன். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புகழேந்தி சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறது தான் செய்ய போகிறாரு, செய்கிறது தான் சொல்ல போகிறாருன்னுவீங்க. ம், ஆகவே நடைமுறைக்கு ஒவ்வாது என்பது தான் எனது கருத்து. ஓகே சார், ஓகே. அதே சமயம் வந்து தேர்தல் அறிக்கை வெளியான கொஞ்ச நேரத்திலே வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து மேடையில சொல்லியிருந்தாரு, குறிப்பா விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் அளவுக்கு கூட நீங்க அரசியல் பேசுனது கிடையாது, சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அப்படியே அரசியல் கடத்தன்னு நினைக்கிறீங்க, இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிரகாஷ்ராஜோட விமர்சனத்தை நீங்க எப்படி? இல்லை, பிரகாஷ்ராஜ் ரொம்ப புத்திசாலிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் அறிவு கூர்மை வாய்ந்தவர். பெங்களூரில் நின்னார் ஒரு தடவை எலெக்ஷன், எனக்கு தெரியும். ஆகவே ஹி இஸ் நாட் ஏ ஆர்டினரி மேன். அவர் வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸில் மோடியை கிழிச்செறிஞ்சதில் அவரும் ஒருத்தர். மோடி முகத்திரை தவறானவர், சும்மா ஏமாத்துறாருன்னு கிழிச்செறிஞ்சதில் அவர் நம்பர் 1. அதனால் நீங்கள் வந்து பிரகாஷ்ராஜை பொறுத்த வரைக்கும் அறிவாய்ந்தவர். நான் அதனால் விஜயை நான் கம்மியாவோ விஜயை தவறாவோ பேசலை. விஜயனுடைய பார்வை தன்னை சுற்றி இருப்பவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும். விஜயனுடைய அனுபவம் என்பது ஏராளமாக தெரிஞ்சிக்க வேண்டும். ஆகவே கூட இருந்து கிதர்மே துஷ்மனும் ஹிந்தியில், பகல்மே துஷ்மன், எதிரி எங்கடா இருக்கானா, தோல்லியே இருக்கானா. அதனால் திரும்பி பார்த்து முதலில் அவர்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் அவர் எதிர்காலம் இருக்கட்டும், நல்லா வரட்டும், மேலே எனக்கு ஒன்றும் ஐயோ நோ இன் அப்ஜெக்ஷன். ஆகவே இதெல்லாம் இருக்குது. பிரகாஷ்ராஜ் அவர் அறிவாய்ந்தவர் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் குறைத்தும் விஜயை மதிப்பிடவில்லை. ஆனால் விஜயனுடைய செயல்பாடுகளை அவர் அறிந்து தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். உடனிருப்பவர்கள் எப்படி நடத்தி செல்கிறார்கள் என்பதை அவர் அதில் இறங்க வேண்டும். இவர் சொல்கிறாரு, தலைவர் அப்படி தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் கருத்தை கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுப்பாராம். உதாரணமாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிட்டார், நாடு முழுதும் பந்துன்னு. இலங்கை தமிழர்களுக்காக முதலமைச்சர் தலைவர், எதிர்கட்சி தலைவர் கலைஞர் ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் காலையில் கூப்பிட்டு திருவாரூர் தங்கராசு, கேடி தங்கமணி, செங்கம் ஜப்பார் அப்படி ஒரு குரூப்பையே தலைவர் வைத்திருந்தார். 6-7 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறார். அவன் கம்யூனிஸ்ட் சார்பாக போராட்டத்தில் நடத்த விட மாட்டேனே. தங்கராசன் ஒன்று சொல்கிறார். அப்புறம் எல்லோரும் ஒரு கருத்து, செங்கம் ஜப்பார் பார்த்துக்கலான்னு, என்ன பெரிய போராட்டம், பிசு தரும், கருணாநிதி நடத்துகிறாரு, நம்ம என்ன கவலை பண்ணோம். லஞ்சு டைம் வந்துடுச்சு, சாப்பிட்டு வாங்க, சாயங்காலம் பேசலாம், ஒரு முடிவெடுத்து சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங் வந்த பின்னாடி தலைவர் திரும்பி அவங்கள்ட்ட சொல்கிறார், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் முதல்வர். என்னான்னு கேட்குறாங்க. அப்போ தலைவர் சொல்கிறார், கலைஞர் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். கலைஞர் போராட்டத்தை ஆதரிக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் இலங்கை தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்காரு. அதை போய் நம்ம தடுத்தோம்னா அதை தடுத்தோன்னு கெட்ட பேர் வரும். ஆகவே அவர் நாடு தழுவிய போராட்டம்னு சொன்னால் நாம் ஆதரிக்கிறோன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளும் ஆதரித்தோம்னா அதுக்கு பின்னாடி யாருடைய ஆதரவு அதிகமாக இருப்பது என்பதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள், அவங்களுக்கு விட்டுருவோம், நம்ம அதை ஆதரிப்போம்னு சொன்னார். ஆகவே அறிவு கூர்மையான தலைவர்களை கண்ட நாம் அந்த பாதையிலே தான் செல்ல முற்படுகிறோம். அது மாதிரி தான் முடியும். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை மதிமுகம் சார்பாக, இந்த தொலைக்காட்சி சார்பாக நான் எனது வேண்டுகோள் எல்லாம், எடப்பாடி பழனிசாமி இந்த கொங்குல ஒரு 2-3 சீட்டு வருவாருங்க. நான் சுற்றி வந்ததில் ஒரு 4 சீட்டு வருவார். சவுத்தில் ஒரு சீட்டும் வராது, ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாது, ரொம்ப காணாமல் போயிடுவார். டபுள் டிஜிட்டுக்கு வர்றதே பழனிசாமி கஷ்டமாக இருக்கும். ஆகவே அதை மனதிலே கொள்ளுங்கள், கருத்திலே நிறுத்தி கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பழனிசாமி தலைமையில் 10 தோல்வி பழனிசாமின்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆகவே தவறி கூட அவர்கிட்ட சின்னம் இருக்குங்கிறதுக்காக அந்த முடிவை எடுக்காதீர்கள். அந்த சின்னம் தீய சக்தியிடம் இருக்கிறது. ஆகவே சின்னத்தையோ கட்சியோ நான் குறை சொல்பவன் அல்ல. நான் எடுத்த முடிவு வேறு கட்சியை தொடங்கி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம், அவர் தலைமையில், முதல்வர் தலைமையில், அவ்வளோதான். ஆகவே இதுதான் நியாயமான தீர்ப்பாக அமைய வேண்டும், மக்களுக்கு அதுதான் சரியாக இருக்கும் என்பது தான் முடிவாக கொண்டு இன்னமும் அம்மா வழியிலே நின்று இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். ஆகவே
நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று மதிப்பு மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நன்றி சார். வணக்கம்.